மயிலை கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11/11/2025 கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 253க்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம வந்து 1 அல்லது 6ஆம் நம்பர் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. 8-2 எடுத்திருந்தோம். ஆனால் பிசி போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் டவுட்ஸ் கொஞ்சம் 3 டேஸாக அடிக்கவும் அந்த போர்டு கரெக்டாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து 11ஆம் தேதிக்கு நம்ம வந்து கசிங் எடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். நாளைக்கு 1 டே மட்டும் ஓகேவா. ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வந்துருக்குறோம். ஓகேவா, உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் கேம் வந்தாலும் நீங்கள் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் எல்லாமே புக்கிங் எடுத்துருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட் 10 நிமிஷம் மீட்டிங் வந்து வச்சுங்க. நம்பிக்கையான ஒருத்தவங்க தான். ஓகேவா, ஓகே மேலே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 919 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 919 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 454 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 0.8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சு அடிக்கல, நமக்கு 08 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 8ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 880 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 880 ரூட் ஆப்ஷன் 454 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 880 வச்சு அடிக்கிறது நமக்கு 0 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 740 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 740 ரூட் ஆப்ஷன் 454 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 2. ஓகேவா, 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 740 வச்சு அடியில் நமக்கு 8 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 253 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 253 ரூட் ஆப்ஷன் 454 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 253 வச்சடிக்கலாம். நமக்கு 8 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்தால் எந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சுருக்கு. நமக்கு 8 0 அந்த மாதிரி ஏ போர்டு அண்ட் சி போர்டு மேக்ஸிமம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0, அடுத்த நாள் நமக்கு 0 கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அதிகபட்சமாக வராங்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா டூ டேஸ் சி போர்டில் வரலாம். நான் அடுத்த 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 8 4 நம்பர் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டு கொஞ்சம் எடுத்து வைக்கும். நாளை பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு 8 அப்படின்னா 4 நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. வேறு போர்டில் வந்தாலும் எடுத்துங்க. கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால வீக்லி சார்ட்டில் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நேற்று கொஞ்சம் வாய்ப்பு கம்மியானால வீக்லி சார்ட்டில் கொண்டு வரல. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 740 செவ்வாய்க்கிழமைக்கான வீக்லி சார்ட் வைக்கும். 740 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 985 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 அப்படின்னா 8 கிடச்சிருக்கு. 1 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 740 வச்சு அடிக்கல நமக்கு 1 8 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 137 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 137 எஸ்ஐன் ஆப்ஷன் 985 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 7 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 137 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 7 கிடச்சிருக்கு. இது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 782 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா வந்து 782 எஸ்ஐன் ஆப்ஷன் 985 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 782 வச்சு நமக்கு 0 2 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 612 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 612 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 985 கூடிய நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 7 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் கொடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 612 வச்சடிக்கிறோம் நமக்கு 6 அப்படின்னா 7 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. வந்தால் எந்த போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 740 வச்சடிக்கிறோம் நமக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர் ஓகே. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சி போர்டு வரணுங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 8 நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்பரு. அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நாள் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் சொல்கிறோம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கசிங் கொடுத்துருக்கோம். 3 டிஜிட்டல் இருக்கும். விருப்பம் இருந்தால் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டன் வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 47 74 46 64 87 78 86 68 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பரு. அதே பார்த்தீங்கன்னா போர்டு மாறி கூட வரலாம். பி போர்டு கூட 6ஆம் நம்பர் இந்த மாதிரி வரது கூட சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா பி போர்டு கூட வந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 253க்கு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கல ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 230 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசியில் போட்டிருந்தா அப்படின்னா ஒரு 23 பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கோம். இன்னும் வச்ச அப்படின்னு தெரியல ஓகேவா. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 253 பார்த்தீங்கன்னா பிசியில் 35 53 இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சுருக்காப்புல. ஆனால் 353க்கு ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி நம்ம சி போர்டுகளில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கீங்க. நாளைக்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு 4க்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அனுப்பி வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாட்டில் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல ஓகேவா. சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா 253க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 532 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்தாப்புல. ஆனால் கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தப்போ ஃபுல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் ஏபிபிசியில் 53 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் சாலில் 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் ஆல் போர்டில் 0-2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ராமசாமி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நிறைய பேர் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரத் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அப்படின்னு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக 2ஆம் நம்பர் நியூஸ் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஏ போர்டில் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் சிங்கிள் சரத்தை வச்சுருந்தப்போனா ஒரு சூப்பராக நியூஸ் வந்து கிடச்சிருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 571 பாக்ஸில் எடுத்துருக்காப்புல. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு ஓகே மேடம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் நியூஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேடம். மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா.